வெல்கம் டு சன் ரூஃபிங். நம்ம சன் ரூஃபிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இனோவேட்டிவான ரூஃபிங் தாங்க பண்ணியிருக்கோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏ டைப்லேயும் அதே மாதிரி ஒன் சைட்லேயும். ஏன் இந்த மாதிரி டைப்பில் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோன்னா, சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எலிவேஷன் பிளானை கிட்ட வாங்கியிருந்தார். ஸோ அவர் எப்படி கேட்டிருந்தாரோ அதே மாதிரி சேம் டிட்டோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அவர் எலிவேஷனை பேஸ் பண்ணி நமக்கு ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டாப் லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷீட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லேயரில் வந்து ஹீட் அண்ட் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுற பப் ஷீட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உட்டன் ஸ்டைலில் இருக்குங்க. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னான வீடாக அந்த இடத்துல ஒரு 10 பில்டிங் இருக்குன்னா நம்ம பில்டிங் தனியாக தெரியுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எஃபிஷியண்ட்டாகவும் ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஒரு இனோவேட்டிவான உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது, அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும்னாலும் நம்ம சன் ரூஃபிங்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒன்லி ஒன் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருக்குங்க. இந்த லோ பட்ஜெட்டு லோ குவாலிட்டி அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து கால் பண்ணுற கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறோம், லோ குவாலிட்டி எதிர்பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்லிடுறேங்க. லோ பட்ஜெட் மாடலுங்கிறது இருக்குது, பட் ஆனால் நமக்கு வந்து குவாலிட்டி குறைச்சி நம்ம எதுவும் பண்ணுறது இல்லைங்க. ஸோ 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம போடுற ரூஃபிங் ஒர்க் வந்து அப் டு 20 இயர்ஸ் ஏதாவது லைஃப் வரணும் அப்படின்னா நீங்கள் சன் ரூஃபிங் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம முதல்ல இப்போ டாப் லேயரில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோட்டர் ரூஃபிங் ஷீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மாடலுங்க. ஸோ இது வந்து 1 அடிக்கு 4 அடிங்கிற சைஸில் வரும். நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹைட்டான பிளேசஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ரொம்ப நம்ம சின்ன சீட்டாக இருக்க லீக்கேஜ் வருமானா 100% லீக்கேஜ் வராது. எல்லாமே இன்டர்லாக் மெத்தடுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இபி லைன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துலேயே ரொம்ப காம்ப்ளிகேஷன் பிளேஸில் கூட சன் ரூஃபிங் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் காம்பேக்டாகவும் ரூஃபிங் கிரியேட் பண்ணி தரோம். அதே போல் நமக்கு ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாடலேஷனில் கேட்டாலும் அதில் வந்து உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு முதல்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதே போல் வந்து வாஸ்து ரிலேட்டடாக அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சல்ட் கொடுத்துட்றோம். ஸோ இது எல்லாமே ஓவராலாக ஒரு காம்பேக்டாகவே உங்களுக்கு இந்த சன் ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணி தரோம். நமக்கு பாட்டம் லேயரில் இருக்கிற மெட்டீரியல் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ஹீட் அண்ட் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுற மெட்டீரியலுங்குது. இது எப்படின்னா நமக்கு உட்டன் ஸ்டைலில் பேனல்ஸ் நிறைய இருக்குது, பட் ஆனால் உட்டன் ஸ்டைல் பேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வஃபோட வர மெட்டீரியலுங்க இது. ஸோ இது நமக்கு வந்து நம்ம கேரளாவில் டைரெக்டாக பை பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு இன்டீரியரில் இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அட்வான்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டோன் கோட் சீட் யூஸ் பண்ணிக்கிறனால நமக்கு வந்து சவுண்ட் வராதுங்க. அதை தாண்டி ஹீட் வரக்குள்ள இது அப்படியே 100% உங்களுக்கு குறைச்சிடும். இன்டீரியரே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டு அந்த மாதிரி ரொம்ப ரிச்சான பிளேஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இன்ஸ்டால் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.